அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக். போரெச்சரிக்கையினால சிவகாமியோட நடன நிகழ்ச்சியை பாதியிலே நிப்பாட்டிட்டு கோட்டை கதவுகள் எல்லாத்தையும் சாத்தி ஊரே இப்போ அமைதியாயிடுச்சு. பரஞ்சோதிய அரசர் மகேந்திரவர்மனோட இடத்துல வச்சு பூட்டிட்டாங்க. அவனுக்கு என்னாச்சு, இப்படியெல்லாம் நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே சொன்ன அந்த புத்த துறவி யாரு, எங்க போனாரு, இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்க வாங்க கதைக்குள்ள போலாம். நம்ம பரஞ்சோதி அரசரோட இடத்துல மாட்டிட்டு இருக்கான்ல, கொஞ்ச நேரம் அங்கேயே இருக்கட்டும். அதுக்குள்ள ஆயனர்கிட்டையும் சிவகாமி கிட்டையும் பேசிட்டு போன அரசரும் இளவரசரும் என்னானாங்கன்னு பார்க்கலாமா? மகேந்திர சக்கரவர்த்தியும் இளவரசர் நரசிம்மவர்மனும் ஆயனர் கூட பேசிட்டு நேரா அரண்மனைக்கு போனாங்க. அங்க சேனாதிபதி கலிப்பகையார்கிட்ட தூதர்கள் எல்லாரையும் தயாரா இருக்க சொல்லியிருந்தாரு அரசர். ஏன்னா போர் வரப்போதுல, பக்கத்து நாட்டுல இருந்து படைகள் எல்லாம் சேர்க்கணும்ல, அதுக்காக தூதர்களை ஒவ்வொரு நாட்டுக்கும் அனுப்பிச்சு அவங்க மூலயமா படைகளா சேர்த்துக்கிறதுக்காக சேனாதிபதி கிட்ட இந்த ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்லியிருந்தாரு. எல்லாரும் ரெடியா இருக்காங்க. யார் யார் எங்கெங்க போகணும், என்னென்ன சொல்லணும் எல்லாமே அவங்களுக்கு சொல்லியாச்சு. நீங்க ஆணையிட்டா போதும், எல்லாரும் கிளம்பிடுவாங்க அரசே அப்படின்னு சேனாதிபதி அரசர்கிட்ட சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு அரசர் நேரா இளவரசரை பார்த்துட்டு நேரா அவங்க அம்மா கிட்ட போக சொல்றாரு. ராணி ரொம்ப பயத்திலையும் கவலையிலையும் இருப்பாங்க. நீ போய் என்ன நடக்குதுன்னு சொல்லு, நான் தூதர்கள் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு. இளவரசர் அரசர்கிட்ட எல்லா படையும் வர வரைக்கும் நம்மையே வெயிட் பண்ணணும், நம்ம கிட்ட இருக்கிற படைகளையே இப்ப அனுப்பலாம்ல அப்படின்னு கேக்குறாரு. அப்ப சக்கரவர்த்தி சிரிச்சுட்டே, சரிப்பா யோசிக்கலாம், நீ முதல்ல அம்மாட்ட போ அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிச்சு வச்சிடறாரு. இளவரசர் போனதுக்கு அப்புறம் மகேந்திர பல்லவர் சேனாதிபதி கிட்ட தூதர்கள் என்ன செய்தி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. தொண்டை நாட்டிலையும் சோழ நாட்டிலையும் இருக்கிற ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் 1000 வீரர்கள் கொண்ட படைகளை தயாரா இருக்க சொல்லுங்க. நம்ம மறுபடியும் செய்தி அனுப்பும் போது அவங்க கிளம்பணும். நம்ம கோட்டை பாதுகாப்புக்கான ஏற்பாடுலாம் செஞ்சிட்டீங்களா? மொத்த காஞ்சி நகரோட பாதுகாப்பே இந்த கோட்டை சுவர்கள் தான். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சா அப்படின்னு அரசர் சேனாதிபதி கிட்ட கேக்குறாரு. எல்லாமே பண்ணியாச்சு. புது ஆட்கள் யாரும் கோட்டைக்குள்ள வரவும் முடியாது, இங்க இருந்து யாரும் வெளியே போகவும் முடியாது. துறவிகளை தவிர எந்த புது ஆட்களையும் கோட்டைக்குள்ள அனுமதிக்கிறது இல்ல அரசே அப்படின்னு சேனாதிபதி சொன்னாரு. அப்ப அரசர் குறுக்கிட்டு துறவிகள் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க சொன்னாரு. ஏன்னா அவர் ஆயனர்கிட்டையும் சிவகாமி கிட்டையும் பேசிட்டு இருந்தப்போ ஒரு புத்த பிக்ஷு இவங்களை பார்த்துட்டு இருக்கிறதா சொல்றாரு. அரசர் திரும்பி அந்த புத்த பிக்ஷுவை பார்த்தப்போ அவர் அப்படியே பதுங்கிட்டாராமா. ஸோ அவர் யாரு என்ன எல்லா விவரத்தையும் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இந்த மாதிரி புத்த துறவிகள்லாம் இருக்கிற இடத்துக்கு பேரு ராஜவிஹாரம். ஸோ அந்த ராஜவிஹாரம் மேல ஒரு கண் இருக்கட்டும், புதுசா வந்த புத்த பிக்ஷு யாருன்னு விசாரிங்க அப்படின்னு அரசர் சேனாதிபதி கிட்ட ஆணையிட்டாரு. இந்நேரம் நமக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த புத்த துறவி யாருன்னு. இருந்தாலும் கதை போக போக பார்க்கலாம் அவ்வளவுதானு. அதுக்கப்புறம் முக்கியமா அந்த வேலெறிஞ்ச இளைஞன் யாருன்னு கண்டுபிடிக்க சொன்னாரு. அவன் கண்டிப்பா சோழ நாட்டை சேர்ந்தவனா தான் இருக்கணும். அவன் எரிஞ்ச வேலை பார்த்தாலே தெரியுது, என்ன அற்புதமா வேல் வீசியிருக்கான் யானை மேல. அவனை மாதிரி ஒரு தைரியசாலியும் வீரனும் நம்ம படையில இருந்தாலே நம்ம இந்த கோட்டை பாதுகாப்பு பத்திலாம் பயப்படவே தேவையில்லை. முதல்ல அவனை கண்டுபிடிங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இளவரசர் ராணியும் இருக்கிற இடத்துக்கு நடந்து போயிட்டு இருந்தாரு. ராணியோட பேரு புவன மகாதேவி. இளவரசர் மேலையும் அரசர் மேலையும் நாட்டு மேலையும் ரொம்ப பாசமும் பற்றும் வச்சிருக்காங்க. இளவரசர் நரசிம்மவர்மன் அவங்க அம்மாவை சந்திச்சு இரவு உணவு அருந்திட்டு கொஞ்சம் அப்படியே மனசு விட்டு பேசிட்டு இருந்தாரு. ஏன் நீங்களும் அப்பாவும் இன்னும் என்ன ஒரு குழந்தையாவே பாக்குறீங்க? நம்ம நாட்டுல இருக்கிற அத்தனை பல்லவ வீரர்களையும் ஜெயிச்சு மாமல்லன்னு பட்டம் வாங்கினவனா, ஆனா இன்னும் என் மேல உங்களுக்கு நம்பிக்கையே வரல. அப்பா என்னடானா ராஜசபையில என்ன பேசக்கூட அனுமதிக்கிறது இல்ல, நீங்க என்னடானா இன்னும் குழந்தைன்னு தான் நான் கூப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாம் ராணி கிட்ட புலம்பிட்டு இருக்கும் போதே அரசர் உள்ள வந்துட்டாரு. எல்லா பெத்தவங்களுக்கும் அவங்களோட பிள்ளைங்க குழந்தைதான். சரி, வேற ஏதாச்சும் நம்ம பையன் உன்கிட்ட சொன்னானா அப்படின்னு ராணியை பார்த்து கேட்டாரு. நம்மள குறை சொல்றதை தவிர வேற ஒண்ணுமே அவன் சொல்லல அப்படின்னு ராணி சொன்னாங்க. குறை சொல்லாம வேற என்ன பண்ண சொல்றீங்க? நம்ம நாட்டுல அந்நியர்கள் நுழைஞ்சிட்டாங்க, போர் வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏன் நம்ம இவ்வளவு அமைதியா இருக்கோம்?
நம்ம சேனாதிபதி எல்லா படைகளையும் திரட்டி கொண்டு வரக்குள்ள இந்த கலியுகமே முடிஞ்சிடும் போல. இந்நேரத்துக்கு நம்ம படைகள்லாம் போருக்கு கிளம்பி போயிருக்கணும்லப்பா அப்படின்னு ரொம்ப ஆதகத்தோட நரசிம்மவர்மன் கேட்குறான். இதை கேட்டதும் ராணிக்கு செம ஷாக். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் எந்த விஷயமும் தெரியாதுல்ல. என்ன, அந்நியர்கள் நாட்டில் நுழைஞ்சிட்டாங்களா அப்படின்னு ரொம்ப பதட்டத்தோட கேட்குறாங்க. ஆமா தேவி, அதுவும் சும்மா ஒன்றும் இல்லை, பெரிய படையோட திடீர்னு உள்ள வந்திருக்காங்க. நரசிம்மன் இன்னும் குழந்தையா தான் இருக்கான். அவனுக்கு இப்போ இருக்கிற நிலைமையோட சீரியஸ்னஸ் சுத்தமாக தெரியல. 2 பேரும் நான் சொல்கிறத நல்லா கேளுங்க. வாதாபி நாட்டு மன்னன் புலிகேசி துங்கபத்திரை நதியை தாண்டி நம்ம நாட்டுக்குள்ளே வந்திருக்கான். அவனோட படையில் லட்சக்கணக்கான வீரர்கள் இருக்காங்க. 1000 கணக்கில் யானைகள் இருக்கு, 1000 கணக்கான குதிரைகள், காளைகள் எல்லாமே வந்திருக்கு. நம்ம ஒற்றர்கள் எப்படியோ ஏமாந்து போயிருக்காங்க. நம்மளோட எல்லை காவல் படைகளையும் ரொம்ப வேகமாக அழிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய சைன்யத்தை தடுத்து நிறுத்துற அளவு படைகள் நம்ம கிட்ட இப்போ இல்லை. நம்மளோட காவல் படைகளும் தோத்துட்டு இருக்காங்க. நம்ம ராஜ்யத்துக்கு ரொம்ப பெரிய அபாயம் வந்துட்டு இருக்கு. ஆனால் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வெற்றி நமக்கு தான், அதில் சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு நடக்கிற மொத்த விஷயத்தையும் அரசர் சொன்னார். இப்போ புரியுதா பல்லவ நாட்டுக்கு வரப்போகிற ஆபத்து எவ்வளோ பெருசுன்னு? ஆனால் அரசர் ரொம்ப தைரியமாகவும் ரொம்ப நிதானமாகவும் இருந்தார். அரசர் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நரசிம்மன் அரசர்கிட்ட சொல்கிறாரு, பேசாம நான் நம்ம படைகளை கூட்டிட்டு எல்லைக்கு போகவா? நம்ம படைகள்லாம் தோத்துட்டே வருதுன்னு வேற சொல்றீங்க, நான் போகிறதுக்கு அனுமதி தாங்க அப்படின்னு கேட்குறான். கண்டிப்பா நீ போறக்கு ஒரு காலம் வரும். ஆனா இப்போ இன்னைக்கு ராத்திரி நமக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு, நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னு நம்ம அரசர் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இனிமேல் இளவரசர் குழந்தையா பார்க்க மாட்டேன்னு ஆலோசனை சபையில அவரோட கருத்தையும் இனிமேல் நான் கேட்பேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கறாரு. உனக்கு ஒரு தோழன் போல நான் இருப்பேன் அப்படின்னு அரசர் இளவரசர்கிட்ட சொல்றாரு. இந்த மாதிரி பதட்டமான நிலைமையிலையும் இவ்வளோ நிதானமா சிந்திச்சு செயல்படுறது ரொம்ப முக்கியம்ல. நம்ம அரசர் அதை ரொம்ப சிறப்பாகவே செஞ்சுட்டு இருக்காரு. கதை இப்பவே கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்த எபிசோட்ல நம்ம தனியாக தவிக்க விட்டுட்டு வந்த பரஞ்சோதி என்னன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.